வணக்கம். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை நாங்கள் அறிய எங்களுக்கு எழுதுங்கள். நன்றி. வணக்கம். பழைய பொற்கால தமிழ் திரைப்பட பாடல்களில் கவிஞர்களின் கவிநயம், சொல்லாடல், அவர்களுடைய கற்பனை திறன் இவற்றை பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற பாடல், இந்த பாடல் அந்தாட்சரி என்ற வகையை சேர்ந்தது. ஒரு வாக்கியம் முடிந்தபின் முடிந்த வாக்கியத்தின் கடைசி சொல்லை பயன்படுத்தி கடைசி சொல்லை அடுத்த வாக்கியத்தின் முதல் சொல்லாக பயன்படுத்தி இருப்பார்கள். வாருங்கள் பாடலை பார்க்கலாம். ஆடி வெள்ளி தேடி உன்னை நான் அடைந்த நேரம், கோடி இன்பம் நாடி வந்தேன் காவிரியின் ஓரம், காவிரியின் ஓரம். ஓரக்கண்ணில் ஊற வைத்த தேன் கவிதை சாரம், ஓரக்கண்ணில் ஊற வைத்த தேன் கவிதை சாரம். இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மூன்று முடிச்சு. பாடலாசிரியர் கவிஞர் கண்ணதாசன், பாடியவர்கள் ஜெயச்சந்திரன், வாணி ஜெயராம், இசை எம்.எஸ். விஸ்வநாதன், படத்தை இயக்கியவர் கே. பாலச்சந்தர். நட்சத்திரங்கள் கமல்ஹாசன், ரஜினிகாந்த், ஸ்ரீதேவி. படம் வெளிவந்த ஆண்டு 1976. பாடலை கேட்கலாம். ஆடி வெள்ளி தேடி உன்னை நான் அடைந்த நேரம், கோடி இன்பம் நாடி வந்தேன் காவிரியின் ஓரம், காவிரியின் ஓரம். ஓரக்கண்ணில் ஊற வைத்த தேன் கவிதை சாரம், ஓரக்கண்ணில் ஊற வைத்த தேன் கவிதை சாரம். ஓசையின்றி கேட்டுமது ஆசை எனும் வேதம், ஆசை எனும் வேதம். வேதம் சொல்லி மேளமிட்டு மேடை கண்டு ஆடும், மெத்தை கொண்டு தத்தை ஒன்று வித்தை பல நாடும், வித்தை பல நாடும். நாடும் உள்ளம் கூடும் எண்ணம் பேசும் மொழி மௌனம், ராகம் தன்னை மூடி வைத்த வீணையவள் சின்னம், வீணையவள் சின்னம். சின்னம் மிக்க அன்னக்கிளி வண்ணச்சிலை கோலம், என்னை அவள் பின்னிக்கொள்ள என்று வரும் காலம். காலம் இது காலம் என்று காதல் தெய்வம் பாடும், கங்கை நதி பொங்கும் கடல் சங்கமத்தில் கூடும், சங்கமத்தில் கூடும். ஆடி வெள்ளி தேடி உன்னை நான் அடைந்த நேரம், கோடி இன்பம் நாடி வந்தேன் காவிரியின் ஓரம், காவிரியின் ஓரம். 1976 வெளிவந்த கருப்பு வெள்ளை திரைப்படம். ரஜினி, கமல், ஸ்ரீதேவி நடிப்பில் பாலச்சந்தர் டைரக்ஷனில் வெளியான திரைப்படம். இது சீதா கதா என்ற தெலுங்கு படத்தின் ரீமேக்காகும். பாலச்சந்தர் படம் என்றாலே பெண்களுக்கான முக்கியத்துவமும் வித்தியாசமான கதை அம்சமும் கொண்ட படமாகவே இருக்கும். அந்த வகையில் இந்த படமும் ஒன்று. கமலஹாசனும் ரஜினிகாந்தும் நண்பர்கள் ஒரே அறையில் தங்கியிருப்பார்கள். அதே அப்பார்ட்மெண்ட்டில் தங்கியிருக்கும் 18 வயதான ஸ்ரீதேவியை காதலிப்பார்கள். ஸ்ரீதேவி குழந்தை நட்சத்திரமாக நடித்து ப்ரமோஷன் ஆகி கதாநாயகியாக நடித்த முதல் திரைப்படம் இதுவாகும். ஸ்ரீதேவி கமலஹாசனை காதலிக்க ஆரம்பிப்பார். இது ரஜினிகாந்துக்கு பிடிக்காது. ஒரு முறை மூவரும் உல்லாசமாக படகு பயணம் செல்ல கமலஹாசன் படகிலிருந்து தவறி தண்ணீரில் விழுந்து விடுவார். அவருக்கு நீச்சல் தெரியாது என்பதால் உயிருக்கு போராடுவார். ரஜினிக்கு நீச்சல் தெரியும். ஆனால் காதலின் போட்டி காரணமாக நண்பனை காப்பாற்றாமல் வேடிக்கை பார்ப்பார். ஸ்ரீதேவி எவ்வளவு கெஞ்சியும் அவர் கண்டுகொள்ளாமல் இருந்து விடுவார். கமலஹாசன் இறந்து விடுவார். இதை பார்த்து கொண்டிருந்த ஸ்ரீதேவி அவருக்கு சரியான பாடம் கற்பிக்கவும் பழி வாங்கவும் முடிவு செய்வார். இதற்காகவே ரஜினிகாந்தின் தந்தையை கல்யாணம் செய்து கொண்டு ரஜினிக்கு அம்மா ஸ்தானத்தில் வந்து அமர்ந்து விடுவார். இதை பார்த்து ரஜினிகாந்த் கடும் அப்செட் ஆகிவிடுவார். ஆனாலும் ஒன்றும் செய்ய முடியாமல் ஸ்ரீதேவி
அவரை படுத்தும் பாட்டையெல்லாம் பொறுத்து கொண்டு அமைதியாக கோபமாக இருப்பார். இப்படியே கதை நகர்ந்து செல்கிறது. வித்தியாசமான கதையம்சம் கொண்ட படம். இனிமையான பாடல்கள், மிகப்பெரிய வெற்றியை பெற்ற திரைப்படம். நீங்களும் ஒரு முறை பாடலை கேட்டு பாருங்கள், அருமை புரியும். பாடலை சற்று விரிவாக பார்க்கலாம். ஆடி வெள்ளி தேடி உன்னை நான் அடைந்த நேரம், தேடி இன்பம் நாடி வந்தேன் காவிரியின் ஓரம். காவிரியின் ஓரம், ஓரம் என்று முடிந்திருக்கிறது. அடுத்த வரி, ஓரக்கண்ணில் ஊற வைத்த தேன் கவிதை சாரம். தேன் கவிதை சாரம், ஓரக்கண்ணில் ஊற வைத்த தேன் கவிதை சாரம். ஓசையின்றி கேட்ட அது ஆசை என்னும் வேதம். ஆசை என்னும் வேதம். வேதம் சொல்லி மேளமிட்டு மேடை கண்டு ஆடும், மெத்தை கொண்டு தத்தை ஒன்று வித்தை வள நாடும். வித்தை வள நாடும். நாடும் உள்ளம் கூடும் வண்ணம் பேசும் மொழி மௌனம். ராகம் தன்னை மூடி வைத்த வீணையவள் சின்னம். வீணையவள் சின்னம். சின்னம் மிக்க அன்னக்கிளி வண்ணச்சிலை கோலம், என்னை அவள் பின்னிக்கொள்ள என்று வரும் காலம். என்று வரும் காலம். காலம் மீது காலம் என்று காதல் தெய்வம் பாடும், கங்கை நதி பொங்கும் கடல் சங்கமத்தில் கூடும். சங்கமத்தில் கூடும். ஆடி வெள்ளி தேடி உன்னை நான் அடைந்த நேரம், கோடி இன்பம் நாடி வந்தேன் காவிரியின் ஓரம். காவிரியின் ஓரம். ஓரக்கண்ணில் ஊற வைத்த தேன் கவிதை சாரம். தேன் கவிதை சாரம். பாடலை கேட்டிருப்பீர்கள். ஒவ்வொரு வரியின் முடிவில் உள்ள வார்த்தை அடுத்த வரியின் முதலாக வருவதை பார்த்திருப்பீர்கள். அருமையான பாடல், இனிமையான பாடல். நீங்கள் ஒரு முறை பாடலை கேட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.